வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு வளைகுடா நடக்கக்கூடிய போரை பற்றி ஒரு மிக மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இந்த கிட்டத்தட்ட ஒரு 18 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு, 20 நாள் ஆச்சு இந்த யுத்தம். இருக்கிறதுலேயே ஒரு மோசமான நாள் அப்படின்னு சொல்லி நான் மார்ச் 19 மற்றும் 18 இரவை சொல்லுவேன். ஏன்னா இவங்க ஆரம்பித்த யுத்தத்தில் இவங்க உலக நாடுகளுக்கெல்லாம் டிப்ளமசி சொல்லி கொடுக்கறது எப்படி பண்ணுறதுன்னு பேசக்கூடியவங்களுக்கு ஒரு போரை ஆரம்பித்து அது எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல ரெண்டு தரப்புக்குமே. இப்போ என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். இது நம்மளுடைய தனி மனித வாழ்க்கையும் எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய தாக்குதல், அதாவது மார்ச் 18 இரவில் ஆரம்பித்து மார்ச் 19 வரைக்கும் இஸ்ரேல் ஈரானுடைய சவுத் பார்ஸ் கேஸ் ஃபீல்டை தாக்குறாங்க. இது ஆஃப் ஷோர், கடலுக்குள்ளே இருக்கக்கூடியது. ஈரானுடைய மிக முக்கியமான ஒரு ஜெயண்ட் ஷேர் இருக்கக்கூடிய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது. இதிலிருந்து அதிகமாக கேஸ், நேச்சுரல் கேஸ் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா. அகைன் நீங்கள் குளோபல் பாலிட்டிக்ஸை நம்ம நிறையா பேசியிருக்கோம், நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதை பற்றி. இந்த சைனாவை ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே இருங்க, நான் சொல்லும்போது சைனாவை ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ இந்த கான்ஃப்ளிக்டில் ஈரானோட ஒரு போர்க்களஞ்சியம் அப்படின்னு சொல்லலாம் அவங்க நாட்டுக்கு. அதில் ரெண்டு இருக்குது, ஒன்று ஆயில், இன்னொன்று கேஸ். ஸோ ஆயில், கார் தீவுகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கேருந்து அவங்க ஆயிலை வெளியில் அனுப்புகிறாங்க. அவங்ககிட்டேருந்து 90% ஆயிலை வாங்கிறது சைனா. ஸோ அதன் மேலே ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. இப்போ அதை கைப்பற்றத்துக்கான அடுத்த மூவையும் அமெரிக்கா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, இஸ்ரேல் போய் சவுத் பார்ஸ் கேஸ் ஃபீல்டை தாக்குறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ட்ரிகர் ஆகுது. இந்த ட்ரிகருக்கு பிறகு கத்தாரோடைய ராஸ் லஃபான் இண்டஸ்ட்ரியல் சிட்டி உலகத்தோடைய மிகப்பெரிய எல்என்ஜி ஹப். அதாவது நம்ம அந்த சைஸை நினச்சே பார்க்க முடியாது. 14 வருடமாச்சு அதை கட்டி முடிக்கிறதுக்கு. கத்தாரோடைய தங்க சுரங்கம்னே சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 18 மார்ச் இரவு இந்த பேர்ல் ஜிடிஎல்லோடது இண்டஸ்ட்ரியல் சிட்டி இந்த இடத்துல ஒரு மிசைல் தாக்குதலை ஈரான் பண்ணுறாங்க. பேலஸ்டிக் ரக மிசைல் தாக்குதல். கத்தாரால் அதை தடுக்கவே முடியல. பிறகு 19 மார்ச் ஒரு 6 மணி நேரம் கேப்புக்கு பிறகு எல்என்ஜி லிக்விஃபிகேஷன் ட்ரெயின்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இன்னொரு தாக்குதல் அப்படின்றது நடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அது மொத்தமும் தீப்பற்றி எரிய ஆரம்பிக்குது. இப்போ இது எவ்வளோ நாள் எரியும், எவ்வளோ பொல்யூஷனை கிரியேட் பண்ணோம், எந்த அளவுக்கான இயற்கை வளம் அப்படின்றது அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது யாருக்குமே இப்போதைக்கு எஸ்டிமேட்டே பண்ண முடியல. ஆனால் உலகத்தோடைய மிகப்பெரிய எல்என்ஜி ரிசர்வை இப்போ ஈரான் நேரடியாக தாக்கியிருக்கிறாங்க. அடுத்தது, இந்த பாகிஸ்தான் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் இருக்கிறதுனால தான் சவுதி மேலே ஈரான் தயங்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முட்டாள்கள் பயங்கரமாக ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. நம்ம சேனலில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. பை தி வே, இவங்களுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி ஈரான் இப்போ சவுதி அரேபியாவோட சாம்ரஃப் ரிஃபைனரியை கை வச்சிருக்கிறாங்க. இது செங்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய யான்பு கோஸ்டில் இருக்கக்கூடியது. எக்ஸான் மொபைல் நிறுவனமும் சவுதியோடைய நிறுவனமும் ஒரு சேர்ந்து பண்ணக்கூடிய ஜாயிண்ட் வெஞ்சர். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஃபைனரி அப்படின்னே பார்க்கலாம். இந்த இடத்துல டேமேஜ் அசஸ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. பட் விஷுவல்ஸை பார்க்கும் பொழுது இங்கேயுமே ஒரு மிகப்பெரிய தாக்குதல் அவங்க நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. மூணாவது, மார்ச் 19 காலையில் மினா அல் ஹமதி அப்படின்னு சொல்லக்கூடிய மற்றும் மினா அப்துல்லான்னு சொல்லக்கூடிய 2 ரிஃபைனரிகள் குவைத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர் அங்கேருந்து ஒரு லைவ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். இப்போ தான் அது வெடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட நம்மளுடைய டீம் பகலாக உட்காந்து ரியல் டைமில் நம்ம அந்த வாரம் ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இங்கே அரசியல், தேர்தல் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் பிஸியாக இருக்கும்போது பெட்ரோல் மற்றும் கேஸ், இது ரொம்ப பெட்ரோல், டீசல் மற்றும் கேஸ் நமக்கு மனித வாழ்வுக்கு இன்றியமையாது. ஸோ இதுவும் மீண்டும் தாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். பட் இந்த ஃபயரை எக்ஸ்டிங்விஷ் பண்ணிட்டாங்க. ஸோ பெரிய அளவுக்கு டேமேஜ் இல்லை அப்படின்ற அளவுக்கு தெரியுது நம்மளுக்கு. இதை தவிர யுஏஇயோடைய ஒரு ரிஃபைனரியும் இப்போ தாக்கியிருக்காங்க. ஸோ இப்போது ஸ்டார்ட் எங்கே வருது? அமெரிக்கா அந்த கார் தீவுகளில் இருக்கக்கூடிய லாஜிஸ்டிக்ஸ் ஹப்பை தாக்கியிருக்கிறாங்க, ரிஃபைனரியை தாக்கல. அதன் பிறகு ஈரானுடைய சவுத் பார்ஸ் கேஸ் ஃபீல்டை இஸ்ரேல் தாக்குது. இஸ்ரேல் தாக்குனதுக்கு பதிலடியாக கத்தாரோடைய ராஸ் லஃபான் இண்டஸ்ட்ரியல் சிட்டி, சவுதியோடைய சாம்ரஃப் ரிஃபைனரி,
குவைத்தோட மினா அல் ஹமதி, மினா அப்துல்லா ரிஃபைனரி, யூஏஇயோட ஒரு மிக முக்கியமான ரிஃபைனரி, எல்லா எல்என்ஜி பிளான்ட், இது எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி தாக்கியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்ல இருந்து இந்த போரோடைய மைய கரு அப்படின்றது ஷிஃப்ட் ஆகி ஆயில் மற்றும் கேஸ் ரிஃபைனரிஸ், கேஸ் பிளான்ட்ஸ் மேலே திரும்ப வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா எல்லாருடைய ஃபோக்கஸும் அங்கே இருக்கும் பொழுது ஓரளவுக்கு அது அதாவது ஓரளவுக்கு சீராகி இருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். இந்தியாவுமே நம்ம ஓரளவுக்கான எனர்ஜி இம்போர்ட் 2 நாள் to 3 நாள் நமக்கு தேவையான எனர்ஜியை அந்த கப்பல்கள் நம்ம மூலியமா கடற்படை பாதுகாப்போட நம்ம வெளியில் எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ இந்த இடத்துல இன்னொன்னையும் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா மற்றும் உக்ரைன் இங்கே தான் இந்த எனர்ஜி இன்ஸ்டலேஷன்ஸை தாக்கக்கூடிய வேலையை ஒருத்தர் பண்ணாங்க. அது உக்ரைன் ஆரம்பித்து வச்சாங்க. அந்த இடத்துல கிளியர் கட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லோ இன்டென்சிட்டி ரிஃபைனரிஸ் ரஷ்ய ரிஃபைனரிஸ் தாக்கப்படலை. அதே மாதிரி யுக்ரைன் தரப்பில் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரஷ்யா கை வைக்கல. ஸோ இன்னைக்கு நம்ம சுவாசிக்கக்கூடிய ஒரே ஒரு சிறு இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வார் அப்படின்றது இந்த அளவுக்கு உக்ரமாக போல. இப்போ இந்த சப்ளை ஷாக்கு ஒன்று உற்பத்தி நடக்குது, அந்த உற்பத்தியை நம்ம எடுத்துகிட்டு வர முடியல. இந்த ஷிப்போடைய ரூட் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் தடைப்பட்டிருக்கு, இது ஒரு ஸ்டோரி. இன்னொன்று உற்பத்தியே தடைப்படுறது, இது 2வது ஸ்டோரி. 3வது இந்த உற்பத்தி நெடுங்காலத்துக்கு சப்ளை ஆகிறது, அஃபெக்ட் ஆகிறது அப்படின்றது 3. இப்போ இருக்கிறதுலே நான் மோசமான நாள்னு ஏன் சொன்னேன்னா, இந்த டேஞ்சரஸான ஒரு இடத்துல குறிப்பாக கத்தாரோடைய எல்என்ஜி பிளான்ட் அடுத்த 5 வருஷத்துக்கு தென்கொரியா, ஜப்பான் மற்றும் சீனா, இதுக்கும் மிகப்பெரிய பையர் சீனா தான். இவங்களுக்கு 5 வருஷம் ஃபோர்ஸ் மேஜராகவே இப்போ டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒப்பந்தம் இருக்கு, பட் 5 வருஷம் எங்களால் உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா எத்தனை வருடம் இந்த கேஸ் பற்றி எரிய போகுது அப்படின்றது இது வரைக்கும் யாருமே எஸ்டிமேட் பண்ணல. இப்போ ஸ்பெசிஃபிக்ஸ்க்கு வருவோம். உலகத்துக்கு இதனால என்ன பாதிப்பு அப்படின்ட்டு. ஐரோப்பா சரியா சிக்கிக்கிட்டாங்க, இதில் சைனாவும் சரியா சிக்கிட்டாங்க, இந்தியாவும் இதில் பெருமளவுக்கு சிக்கியிருக்கு. ஏன்னா ஐரோப்பா இப்போ கேஸ் வாங்கிட்டு இருக்கிறது ரஷ்யாட்டிருந்து, அதுக்கு ஆல்டர்னேட் சப்ளையராக வாங்கிட்டு இருந்தது கத்தார்கிட்டருந்து. இப்போ கத்தாரோடைய செகண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் 20%, அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த எல்என்ஜியில் லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸில் 20% அப்படின்றது இந்த ராஸ் லஃபானில் தான் இருக்குது. அந்த இடத்த தான் இப்போ ஈரான் குறி வச்சு தாக்கியிருக்கிறாங்க. இந்த ரிசர்வயர் டேமேஜ் இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஏஷியாவுடைய ஸ்பாட் எல்என்ஜி ப்ரைஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட 30% அதிகமாக இருக்குது. $26 per MMBTU அப்படின்றது 3 வருட ஹையில் இப்போ போயிருக்கு. ஏன்னா அந்த டைமில் உக்ரைன் ரஷ்யா போர் ஆரம்பிச்சிருந்ததை பார்க்குறோம். 2வது லாங் டேர்மாக எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு 5 வருட காலத்துக்கு இத்தனை கோடிக்கணக்கான டன் ஸ்டீலை மீண்டும் எடுத்துகிட்டு இதை கட்டமைக்கணும். இந்த லார்ஜஸ்ட் பிளான்ட் 20% வேர்ல்டோட கேஸை உற்பத்தி செய்யக்கூடிய இந்த பிளான்ட்டை கட்டமைக்கிறதுக்கு 14 வருடம் ஆச்சு. ஸோ இப்போது உலகத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கணும்னா, ரிஃபைனரி ஹிட்டு சவுதி மற்றும் குவைத்து, எல்என்ஜி பிளான்ட் ஹிட்டு கத்தாரில், லாஜிஸ்டிக்ஸ் ஹப் ஹிட்டு இந்த இடத்துல யூஏஇயில், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இப்போது ஹார்மோஸ் ரிஸ்க் இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 113 119 பேரல் பெர் டாலர் அளவுக்கு போயிருக்கு. ஸோ கிளியர் கட்டாக ஆசியா மற்றும் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும், இதில் நம்ம அரசாங்கத்தை என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, இந்த அளவுக்கு சீரியஸாக யுத்தம் போய் சப்ளை கட்டானது 1973 கூட நடக்கல. $120 அளவுக்கான டாலர் பெர் பேரல் அளவுக்கான விலையேற்றத்தை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். மேக்ரோ எஃபெக்ட், எனர்ஜி காஸ்ட் ஹை ஆகும்போது குளோபல் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் அதிகமாகும் போது உங்களுடைய மார்ஜின்ஸ் அப்படின்றது கம்மியாகும், க்ரோத் ஸ்லோ ஆகும். இப்போ எனர்ஜி இம்போர்ட்டை 100% நம்பி இருக்கக்கூடிய பல நாடுகள், இலங்கை போன்ற சிறு நாடுகள் ஏற்கனவே கடனில் இருக்காங்க கோவிடோட தாக்கத்துக்கு பிறகு. இதில் ஒரு ரிசெஷன் ரிஸ்க் வரதுக்கான ஆபத்து அப்படின்றது ஹை லெவலில் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வாலட்டைலாக இருக்குது. இந்த எனர்ஜி மார்க்கெட் கரன்சின்னு சொல்லக்கூடிய டாலர், அதுவுமே பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்விங் ஆகும் தெரியாது. இப்போ எல்லாருமே என்கிட்ட இன்னைக்கு கேட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு காப்பரெல்லாம் எப்படி விலை கம்மியாகுது இந்த சூழ்நிலையில் அதிகமாகுன்ட்டு. இது இன்னொரு சைட் ஆஃப் த ஸ்டோரி. என்ன நடக்குதுன்னா, இப்போ வளைகுடா நாடுகள் மிகப்பெரிய அளவுக்கு கோல்டை கையில் வச்சுருக்காங்க. அவங்க இப்போ கோல்டை செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
இப்போது அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய அன்பர், நான் அவர் பேர் எடுக்க முடியாது, லைவ் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் எனக்கு தெரிவித்த விஷயம், யூஏஇயில் என்ன நடந்துகிட்டு இருக்கு. பெரிய நிறுவனங்கள் பிரச்சனை கிடையாது, பட் சிறு நிறுவனங்கள் இந்த மாதம் சம்பளம் கொடுக்கறதுக்கு திண்டாடுறாங்க. ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய மக்கள் எல்லாருமே ஒரு இதுக்கு வராங்க. இப்போ குழந்தைகள் எல்லாமே ஆன்லைனில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. எதுக்கு துபாயில் ஃபீஸ் கட்டிட்டு ஃபேமிலியை நம்ம திரும்ப அனுப்பிச்சிருவோம் அப்படின்ட்டு. மூணாவது, ப்ளூ காலர் ஒர்க் ஃபோர்ஸ் மிகப்பெரிய லெவலில் இப்போ ஆயில் ரிஃபைனரியில் வேலை செஞ்சுருவங்களாம் இருக்கிறதுனால இவங்களுக்கு எவ்வளோ நாள் உட்கார வச்சுட்டு அதன் பிறகு அவங்க சம்பளத்தை ஈடுகட்ட முடியும் அப்படின்றது நிறுவனங்களுக்கு தெரியல. யாருக்குமே இப்போ என்ன நடக்குதுன்னு தெரில, சுத்தமாகவே என்ன நடக்குதுன்னு தெரில. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அரசாங்கம் பாதுகாப்பை உறுதி செய்கிறாங்க, பட் அடுத்தது என்ன பண்ண போகிறாங்கன்ற ஒரு இதில் லிக்விடேட் பண்ணுறாங்க. கையில் இருக்கக்கூடிய தங்கத்தை லிக்விடேட் பண்ணி இப்போ நிலைமையை சமாளிக்கணும்னு பார்க்குறாங்க. மார்க்கெட்டில் பெரிய பெரிய நாடுகள் தங்கத்தை விற்கும் பொழுது தங்கத்தோடைய விலை கம்மியாகுது. தங்கத்துக்கு அடுத்தது காப்பர், சில்வர், இது எல்லாமே விலை வந்து கம்மியாகுது அப்படின்றத பார்க்குறோம். இப்போது 2022 ஒரு 20 to 22 நம்ம ஒரு லாக்டவுன் பார்த்தோம். ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ, இந்த முட்டாள்கள் இதே மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ஆபத்து வரத்துக்கு 10% சான்ஸ் இருக்குது. கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் அந்த மாதிரி வரக்கூடாது. இப்போது இந்தியாவுக்கு வரும் ஸ்பெசிஃபிக்காக. நம்ம பெரிய லெவலில் இதில் எக்ஸ்போஸ் ஆகிருக்கோம் எனர்ஜி கிரைசிஸில். ஏன்னா கத்தார் வந்து நமக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் எல்என்ஜி சப்ளையர். 45% டோட்டல் இம்போர்ட் அப்படின்றது நம்ம கத்தார்லேருந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பிளாக் பண்ணப்பட்டுச்சு. கப்பல்கள் அவைலபிளாக இல்லை, மெரைன் இன்சூரன்ஸ் கொடுக்கல. இந்தியா அவங்கக்கிட்ட நேரடியாக பேசி, ஈரான்கிட்ட பேசி கப்பல் எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ ப்ரொடக்ஷனே அடி வாங்கும் பொழுது என்ன பண்ண முடியும் அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி வந்து நிச்சயமாக எழுது. இப்போது ஸ்பாட் எல்என்ஜி டெண்டர்ஸாக ஆல்ரெடி கொடுத்துருக்குறாங்க. உடனடியாக அந்த ப்ரீமியம் ப்ரைஸுக்கு வாங்கி ஆகணும். ஒரு ஏப்ரலுக்கு அப்புறம் ஒரு ஷார்ட்டேஜ் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் பிளேஸ்ட் பவர் பிளான்ட்ஸ் எல்லாமே ஹிட் ஆகும். யூரியா, குறிப்பாக ஃபெர்டிலைசர் ப்ரொடக்ஷன், பெட்ரோகெமிக்கல், ஹவுஸ் ஹோல்டு அண்ட் டிரான்ஸ்போர்ட். இப்போ அந்த ஹவுஸ் ஹோல்டு தான் ஃபஸ்ட்டு இவங்க ரீட்டைன் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஓரளவுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கேஸ் மூலியமாக பிளான்ட் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க நாளைக்கு மின்சாரத்துக்கு வந்தாங்கன்னா மின்சார கட்டணம் உயரும். மின்சார கட்டணம் உயர்ச்சுன்னா இண்டஸ்ட்ரீஸோட ஸ்லோ டவுன் அப்படின்றது நடக்கும். இன்ஃப்ளேஷன் அப்படியே அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி பாஸ் ஆகும். கடைசியாக நம்மக்கிட்ட வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபெர்டிலைசர் சப்சிடி இப்போ மிகப்பெரிய ஸ்ட்ரெயினில் இருக்குது. ஏன்னா அரசாங்கம் தேவைக்கு அதிகமான கிரெயின்ஸை நம்ம உற்பத்தி செய்கிறோம். ஒரு பக்கம் அதை உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு அதிகமான கிரெயின்ஸை நம்ம மினிமம் சப்போர்ட் ப்ரைஸில் வாங்கிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூரியாவை சப்சிடைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துலையுமே ஒரு பெரிய ஒரு ஷாக் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போது கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிஷிட், கையில் இருக்கக்கூடிய பணம் இப்போ அதிக விலை கொடுத்து நம்ம கச்சா எண்ணெய் வாங்கும்போது நம்மளுடைய கையிருப்பும் கம்மியாகும். ஸோ ஓவராக நம்ம ஹார்மோஸ் ரெட்சி வாலட்டிலிட்டியில் இருக்கிறது வந்து நமக்கு இப்போ ஒரு இது இருக்குது. ஸோ இந்தியா இப்போது நல்ல விஷயம் என்னென்னா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற நாடுகள்கிட்ட இப்போ நம்ம வந்து பேசியிருக்கிறோம். இப்போது சைனாவுக்கு வர வேண்டிய எனர்ஜி ரிசர்வ் எல்லாம் இப்போ இந்தியாவுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நம்ம வந்து தாக்கு பிடிக்கலாம். இப்போ இந்த ஒரு 2 நாள் இந்த மோசமாக போகக்கூடியது அப்படின்றது யாருமே எதிர்பார்க்கல. இப்போது ட்ரம்ப் தலைவர் என்ன சொல்கிறாருன்னு ஒரு பதிவு போட்டிருக்காரு. இஸ்ரேல் இந்த தாக்குதல் வந்து நடத்திருக்கக்கூடாது, எங்களுக்கு தெரியாது. இந்த தாக்குதல் வந்து அவங்க கோவத்தில் ஃப்ரஸ்ட்ரேஷனில் பண்ணிட்டாங்க. ஈரான் வந்து பதிலுக்கு இந்த மாதிரியான தாக்குதலை நடத்தக்கூடாது. ஈரான் இதுக்கு மேலே ஆயில் ரிஃபைனரிஸ்லாம் தாக்குனாங்க அப்படின்னா நாங்கள் ஒரு பதிலடியை மோசமான பதிலடியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நாங்களும் எனர்ஜியை வந்து ஈரானோட எனர்ஜி இது தாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம காணொலி ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த இரவில் இன்னொரு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, 150 மில்லியன் பேரல் அளவுக்கான ஈரானோட எண்ணெயை மார்க்கெட்டில் அலோவ் பண்ணுறதுக்கு இப்போ அமெரிக்கா முடிவு செய்திருக்கிறதா ஒரு தகவல் வருது. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இப்போ ஈரானோட ஆயில் மார்க்கெட்டில் வந்தாலுமே இது எவ்வளோ தூரம் போய் சேரும்னு சொல்ல முடியாது. கடைசியாக எல்லாரும் மாட்டு வண்டியில் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது தான் இவங்களுக்கு வந்து புரியுது இப்போ இந்த போரெல்லாம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது 2 விதமான அனாலிசிஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பேனிக் ஆகாதீங்க. இது எல்லாத்த விட மோசமான சூழ்நிலை நம்ம கடந்து தான் வந்திருக்கோம். திரும்பவும் போய் பெட்ரோல் டீசல் பங்க்கில் க்யூவில் நிற்கிறது, இதுக்கெல்லாம் வாங்கி நம்ம எதுவும் பண்ண முடியாது. கேஸ் எல்லாம் காற்றுல இருந்து எடுத்து நம்ம ஸ்டோரும் பண்ண முடியாது. சப்ளையே அடி வாங்கிடுச்சு. உலகத்தோட 20% சப்ளை இப்போ நேரடியாக ட்ரோன் அவங்களோட மிசைல் தாக்குதலில் அடி வாங்கியிருக்கு.
இப்போது எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே இந்த ப்ரெஷர் அப்படின்றது இருக்க தான் போகுது. 3 விஷயம் இருக்கிறத இயல்பாக கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் உடனடியாக நாளைக்கு வேலையை மாறணும் அப்படின்னு ஒரு இதில் இல்லை, வேலையை விட்டுட்டு நான் நாளைக்கே பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருந்து யோசிங்க. ஏன்னா சுச்சுவேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. 1 மாதம் கழித்து கூட நம்ம இந்த வேலையெல்லாம் பண்ணலாம். 3வது கையிருப்பை கொஞ்சம் கரெக்டாக வைங்க. இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்மில் நம்ம ஒரு ஹை எனர்ஜி காஸ்ட்டை பேர் பண்ண வேண்டிய சூழ்நிலை கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தயவு செய்து இந்த 24 மணி நேரம் பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் நம்பாதீங்க. உடனடியாக பெட்ரோல் பங்க்கில் போய் நிற்கிறது, வாய்வழி செய்தியாக அடுத்தது வந்து பரவுறது வேண்டாம். நானும் இப்போ என்னுடைய கிராமத்தில் சிலிண்டர் புக் பண்ண வந்திருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவும் கடந்து போவோம் அப்படின்னு வெயிட் பண்ணுவோம். இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.